பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும். இன்னைக்கு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது விஜய் அவர் பார்த்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை நேர்ல சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஆரம்பத்துல விஜய் அவரை எதுவுமே அவங்க கண்டுக்கவே இல்ல. சொல்ல போனா விஜய் அவருடைய வெற்றி வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நிறைய கேள்விகள் திமுக தரப்புல கேட்டப்ப கூட அவங்க இதுக்கு பதில் கொடுக்காமையே விலகி போயிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்துல விஜய் அவர் தான் முதலமைச்சராக போறாரு, அவருக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரா உதயநிதி அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவரு பொறுப்பேற்கும் போது விஜய் அவரு ரொம்ப சந்தோஷத்தோட உதயநிதி அவர்களை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு விஜய் அவர் சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.